Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெனாங் ட்ரிப்பில் 3 days நம்ம எங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், எந்த ஹோட்டல் வந்து செலக்ட் பண்ணோம், எப்படி வந்து ஹோட்டல் செலக்ட் பண்ணி புக் பண்ணோம், அண்ட் அந்த ஹோட்டல்ஸில் என்னெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, அண்ட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து எப்படி இருந்துச்சு, அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டே நைட், அதாவது பெனாங்கில் ஃபர்ஸ்ட் டே நைட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பெனாங் ட்ரிப் வந்தீங்கன்னா சடனாக வந்து பிளான் பண்ணி புக் பண்ணது தான். ஸோ ஒரு 2 days பிஃபோர் கிளம்புறதுக்கு 2 days பிஃபோர் தான் வந்து நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்ணோம். ஸோ அகோடா அப்படிங்கிற ஆப்பில் தான் வந்து நம்ம வந்து ரூம்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணோம். அந்த அகோடா ஆப்பில் நம்ம வந்து பிளேஸ் கொடுத்து சர்ச் பண்ணாலே நிறைய வந்து ஹோட்டல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் நம்ம சர்ச் பண்ணி எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கிளுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கங்காட்டி எங்களுக்கு வந்து நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஃப்ளெமிங்கோ ஹோட்டல் தான், ஸோ எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளெமிங்கோ ஹோட்டல் தான் வந்து புக் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 star ஹோட்டல். நாங்கள் வந்து 3 daysக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். அதாவது 3 days 2 night வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் எங்களுக்கு வந்து நீங்கள் வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுக்கலை. ஸோ அங்கே என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது, ஸோ வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறக்காட்டி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்கல. ஸோ நமக்கு அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும், வெயிட்டிங் ஏரியா இருக்கும், அதே மாதிரி அங்கேயே வந்து ஒரு சின்ன பார் செட்டப் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஏரியா, அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பார் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஒரு 3 ஷாப்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஜெம்ஸ்டோன் ஷாப்ஸ் மாதிரி. நம்மளுக்கு ஜுவல்ஸ் வேணும்னா அந்த இடத்துல வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் ஷாப் அதெல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஒரு க்ராசரி ஷாப் மாதிரி இந்த 3 வந்து அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹோட்டல்ஸில். அண்ட் லிஃப்ட்டும் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 3 லிஃப்ட் இருந்துச்சு, டக்குன்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஹோட்டலில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரூம்க்கு வரலாம். ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஸோ என்ட்ரானோனையுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வந்து ஒரு வார்ட்ரூப் தான். அந்த கிளாஸ் டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ஹேங்கரோட நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஒரு பில்லோ எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாக்கர். ஸோ நம்ம ஜுவல்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம், இல்லை வந்து ஏதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த லாக்கர் வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் ஏதாவது அயன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அயன் பாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நீட்டாக அந்த ஸ்பேஸில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயுமே வந்து 2 ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ராக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம லாண்ட்ரிக்கு வந்து கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இல்லை வேறு ஏதாவதுன்னா அந்த கவரில் வந்து போட்டு வச்சுருக்கிற மாதிரி அந்த லாண்ட்ரி கவர் கூட வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க வித் மிரரோட. அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரேயில் 2 கப்பு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில், ஸ்பூனு, சுகரு, அதுக்கப்புறம் வந்து டீ பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றி கெட்டில் வச்சு ஹாட் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரிட்ஜும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டில் ஒரு பெரிய சைஸ் மிரர் வந்து இருந்துச்சு, அதாவது ஃபுல் சைஸ் மிரரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. பெட்டுமே எங்கள் 3 பேர்த்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ 2 சைடும் பெட்டுக்கு 2 சைடுமே வந்து ஒரு குட்டி டேபிள். ஸோ டேபிள்லேயே தான் வந்து எல்லா ஃபேன் ஸ்விட்ச் இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சோஃபா மட்டும், அதுக்கப்புறம் ஒரு டேபிள், அதுக்கான டேபிள், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து டிவி டேபிள் அண்ட் டிவியும் வந்து ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா பால்கனி தான், ஒரு குட்டி பால்கனி. ஸோ நாங்கள் ஏன் இந்த ஹோட்டல் முக்கியமாக வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வியூ பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணோம். என்னென்னா நம்ம ஹோட்டல் பார்த்திங்கன்னா பீச் சைடில் இருக்கும். ஸோ அந்த வியூக்காக தான் நாங்கள் இந்த ஹோட்டலே வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து நம்ம பால்கனி ஏரியாவில் வந்தோம் அப்படின்னா கீழேயே வந்து பீச்சு. ஸோ இதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து புக் பண்ணது. ஸோ நம்ம ஹோட்டல்லையுமே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வீடு இருக்குது, அதாவது பீச் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீடு எல்லாமே நிறைய வீடெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல்.
ஸோ ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி ஏரியா அண்ட் அந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் இதை புக் பண்ணியிருந்தோம். ஸோ வித் எங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூம். அதுக்கப்புறம் கீழே போனோம் அப்படின்னா, அதாவது ஹோட்டல்லேருந்து கீழே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதில் நிறைய ஃபிஷ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு ஏரியா மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலில் குட்டியாக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பெரியவங்க விளையாடுறதுக்கு, கொஞ்சம் பெரிய குழந்தைய விளையாடுறதுக்கு நார்மலான ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு. அப்புறம் சைட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து சேர்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை இங்கே எங்கேயுமே. ஸோ அதெல்லாமே வந்து மூவிஸில் பார்த்தது தான். இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பூல், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சேர்லாம் போட்டிருக்கிறது வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்க்கு அந்த சைடு, அதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து ஹோட்டல்லையே வந்து இருக்கிற ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே நீங்கள் வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் அங்கே வந்து எதுவும் வந்து சாப்பிடல. ஸோ அங்கே இருக்குது, பட் ஆனால் நாங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அப்புறம் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 பெஞ்ச் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபுட்டு கொண்டு வந்தோம்னா அப்படியே குளிச்சுட்டு இல்லை வந்து இந்த பீச் வியூவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து நம்ம ஃபுட்டே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல் புக் பண்ணி, அதுவும் பீச் வியூ இருக்க மாதிரி ஒரு ஹோட்டல் புக் பண்ணி இருக்கிறது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 16th ஃப்ளோரில் இருந்தோம். ஸோ அந்த 16th ஃப்ளோருக்குமே வந்து இந்த பீச்சோட சவுண்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்டு, வெளியில் இருந்த அந்த வியூ, இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. 2 டைம் வந்து பீச்சுக்கு வந்து தனியாக தான் வந்து போயிருக்கோம். அதாவது இங்கேருந்து பீச்சுக்கு போகணும் அப்படின்னே கிளம்பி தான் வந்து போயிருக்கோமோ இல்லையா, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லேயே வந்து பீச் இருக்கிறது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. சரிக்கா, அங்கே பாரு பவு தண்ணி கிட்ட போகுது. ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக வந்து பீச்சில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு போனோடனே தாரியாவுக்கு வந்து ஒரு 2 டைம் நம்ம பீச் போயிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் தண்ணி பார்த்தோன்னே அவளுக்குமே வந்து ஒரு ஜாலி ஆயிடுச்சு. ஸோ தண்ணிக்கிட்ட போகலான்னு என்னை வந்து கூப்பிட்டுருந்தா. வா வா, தண்ணி தான். தண்ணி தான் தங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பீச்சில் வந்து விளையாடல, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாப்பாவுக்கு மட்டும் காமிச்சிட்டு அப்படியே வந்து நைட்டு வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லிட்டில் இண்டியாவுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ பெனாங்கோட லிட்டில் இண்டியாவுக்கு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது 9:30க்கு மேலே ஆயிருந்தாங்காட்டி மோஸ்ட்லி எல்லா ஷாப்புமே வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேஎல்ல பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கு போனாலும் அங்கே லிட்டில் இண்டியாவில் வந்து எந்த கடையுமே மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு 9க்குலாம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கே டின்னர் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து அங்கிள் வந்து நைட்டு பீச் வந்து நல்லாயிருக்கும், ஸோ அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, சென்னையில் எப்படி வந்து மகாபலிபுரமோ அதே மாதிரி இங்கே பெனாங்கில் இந்த பீச் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. டைம் வந்து ஒரு 10 o'clock இருக்கும். பட் ஆனால் அப்போவுமே வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ கேஎலோட அங்கே பயங்கரமாக வந்து கூட்டமாக இருக்குது. அந்நேரத்துக்கு ஃபேமிலியோட கிட்ஸோட எல்லாருமே வந்து விளையாடிட்டு ஜாலியாக அந்த பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நைட் டைமில் வந்து பீச்சுக்கு வர்றது. இதுதான் நைட் வியூவில் வந்து பீச்சையே வந்து பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த கடல் அலையோட சவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா பலூன் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ போல் பலூனை பார்த்தோன்னே தாரியா வந்து பலூன் வேணும்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பலூன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் வந்து சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வந்து போனோம். பலூன் தான் சூப்பர். வாவ் சூப்பர். பலூன் மட்டும் தான்
அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய லைட் இருக்கிற மாதிரி தெரியுதா. ஸோ அது வந்து ஒரு ஷிப், அதாவது க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அங்கே உள்ள கடலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அது அப்படியே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நான் காமிக்கிறேன் அது மூவ் ஆகும்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மேலே நின்றுட்டு இருந்துச்சு அந்த க்ரூஸு, இப்போ வந்து தண்ணிக்குள்ளே வந்து நின்றுச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மேலே இருந்தது அந்த லைட்டுக்கிட்ட இருந்தது, இப்போ வந்து லைட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த க்ரூஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் வந்து இருக்குது. அங்கே நிறைய விதமான ஃபுட் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் மட்டும், ஒரு கடையில் மட்டும் எவ்வளோ க்யூ நின்றுட்டுருக்குன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வடை பஜ்ஜி மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து வெஜிடேரியன் கிடையாது, இது எல்லாமே வந்து நான் வெஜிடேரியனில் செய்கிறது. இது எல்லாமே இந்த ரோலு, இந்த உருண்டை எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன். ஃபிஷ்ஷு, எக்கு, ப்ரானு, சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் வந்து பீஃபு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். ஸோ இங்கே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். வடை பஜ்ஜி அந்த மாதிரிலாம் வந்து ரேராக தான் வந்து ஏதாவது கடையில் இருக்குமோ இல்லையா. இங்கே காமனாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இது தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் இங்கே மெயினாக வந்து ஃபுட்டு வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணது இல்லை. பெருசாக இந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எல்லாமே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அப்பப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஷெல் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க, அதாவது இந்த சங்கு மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஃபுட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். டே 2ல் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.